السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا ثلاث: الواحد صدقة الجارية، والثاني علم عند فهمه، والثالث ولد صالح يدعو له. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கரணை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் நோயில்லாத நீர்க்கு ஆயுசையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் பரிபூர்ணமான முறையை தந்தருள் புரிவானாக. கடைசி காலம் வரை நம்முடைய சுய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் அவருடைய உம்மத்துமார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. அன்பிற்கினிய ஆரஞ்சு டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரமலான் தொடர்பயான் நிகழ்ச்சியிலே இன்றைய சிந்தனைக்கு ஒரு தாயினுடைய துவா அல்லாஹ்வுடைய புறத்திலே எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தாயினுடைய துவா ஒரு பிள்ளைக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளை தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில்வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களிடத்திலே முதுமையடைந்த தாயும் தந்தையும் அல்லது முதுமையடைந்த தாயோ அல்லது தந்தையோ உங்களிடத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கடுகடுத்த வார்த்தையில் நீங்கள் பேசாதீர்கள். அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், அனாதிகளாக விரட்டி விடாதீர்கள். இன்னும் அவர்களை சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் உபயோகித்து விடாதீர்கள் அவர்களுக்கு முன்னால். இன்னும் வகுல் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இன்னும் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். ரப்பே, எங்களுடைய சிறு பிரயாணத்திலே எப்படி எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்தார்களோ அதே போன்று அவர்களுக்கும் நாங்கள் உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருவசனத்தை சொல்லித் தருவான். அப்ப பெற்றோர்களுக்கு எல்லா கால சூழ்நிலையிலும் அடிபணிந்து பணிவிடை செய்யக்கூடிய சிறு வார்த்தையும் உபயோகிக்காத ஒரு விஷயத்தை பிள்ளைகள் செய்தால் அந்த தாயினுடைய துவாவை பெறுவதற்கு அந்த பிள்ளைகள் தகுதியாக மாறுகிறார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள்: லவ் அலிமல்லாஹு ஷைஅன் ஃபீ ஹுகூகி அதனா ஃபீ லஹரமஹு. அதனா உஃப் என்ற வார்த்தை இருக்காது அல்லவா, அதுதான் ஆழ்ந்த தரத்தில். உஃப் என்று சொன்னால் சீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். சி என்ற வார்த்தைகள் கிடையாது, அது அசிங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உஃப் என்று சொன்னால் யாராவது ஒரு ஆள் நம்ம இடத்துல ஏதாவது சொல்லும் பொழுது நம்மளால முடியாத பட்சத்தில், வாய் துறக்க முடியாத பட்சத்தில் அந்த வாயினுடைய சிறு காற்றை வெளியே விடுவது மூலமாக, அதாவது உஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதற்கு அந்த வார்த்தை. அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிவிடாதீங்க, அதுதான் தாழ்ந்ததே. அதையும் விட தாழ்ந்த ஒரு விஷயம் இருந்தது என்று சொன்னால் லஹரமஹு, அல்லாஹ் அதையும் ஹராமாக்கியிருப்பான். உன் தாய்க்கு முன்னாடி நீ சொல்லாத என்பதை அல்லாஹ் அதையும் ஹராமாக்கியிருக்கான் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இப்ப தாயினுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு பணிவாக இருக்கணும். அந்த தாய் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை உங்களிடத்திலே சொல்லப்பட்டாலும் சரி, நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய தாய்க்கு அதற்கு உடன்பட தேவையில்லை. ஆனாலும் அந்த தாயை விட்டு நீங்க கொடுக்கக்கூடாது. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா. அவர்கள் உங்களுக்கு ஷிர்க் வைக்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் விட்டு வந்துருங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க அதுக்கு உடன்பட தேவையில்லை. ஆனாலும் இந்த வார்த்தையை கொண்டு அந்த தாயை நீங்க விட்டுறக்கூடாது, பார்க்காம இருந்துடக்கூடாது. எந்த நிலைமையும் உனக்கு அநியாயம் செஞ்சாலும் சரி, அட்டுழியம் செஞ்சாலும் சரி, உனக்கு அவர்கள் கெடுதி நினைத்தாலும் சரி, ஆனால் நீ என்ன செய்யணும், உலகத்துல அவர்களை இணைத்து வாழணும். ஹதீஸ்ல ஒரு விஷயம், சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார். சஅத் இப்னு மாலிக் அவர்கள் இஸ்லாம் ஈமான் கொண்டவர்கள். அவருடைய தாயார் ஈமான் கொண்டவர். அவர்கள் வீட்டில் சாப்பிடல.
சாப்பிடாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாயின் மீது அளவு கடந்த பாசம், ரொம்ப பாசம் அவங்க அதிகமாக. அவங்க சொன்னாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது, நீ ஈமானை விட்டுட்டு வா நான் சாப்பிட்றேன், நீ ஈமானை விட்டுட்டு வா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சஅத் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் வேண்டாமா, ஈமானோட மகத்துவம் ஆகாது, அதனுடைய மகத்துவத்தை நீங்க விளங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விஷயத்தை அவங்க சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த தாய் கேட்கல. தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ ஈமானை விட்டுட்டு வந்தா நான் சாப்பிட்றேன், அப்படி இல்லாம இருந்தா நான் சாப்பிடாம மௌத்தா போயிடுவேன். மௌத்தா போனா மக்கள் அனைவர்களும் சொல்வார்கள், உணவு கொடுக்காமல் உன்னுடைய தாயை நீ கொன்றவன் என்ற ஒரு அவப்பெயர், ஒரு பழிச்சொல்லை மக்கள் உன்னை உபயோகிப்பார்கள், இதை யோசிப்பாரு என்பதாக தாய் பிளாக்மெயில் பண்றாங்க திருப்பி. அதுக்கு சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இறுதியாக வார்த்தை ரொம்ப கவனமா கேட்டுக்கோ, இதுக்கு நான் பேச மாட்டேன், ஒரு விஷயம் சொல்றேன், அல்லாஹ் உங்களுக்கு 100 தடவை உயிரை மறுபடியும் மறுபடியும் கொடுக்கக்கூடிய, அதாவது 100 உயிர் கிடைத்தாலும் அந்த 100 உயிரையும் நீங்கள் சாப்பிடாமல் மரித்தாலும் நான் ஈமானை விட்டு வெளில வர மாட்டேன், ஈமானை விட்டு வெளில வர மாட்டேன். நமக்கு புரியும்படி சொல்லலாம், 100 முறை செத்து செத்து படைச்சாலும் சரி நான் மார்க்கத்தை விட்டு வர மாட்டேன், அதை நல்லா விளங்கிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்திற்கு தான் நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் நிர்பந்தம் வேற என்ன செய்ய, அந்த தாய் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் இதனுடைய விஷயத்திற்கு பின்பு சஅத் இப்னு மாலிக் அவர்கள் என்ன செய்யறாங்க, தாயை கவனிக்கிறத விடல, தாயை கவனிக்கிறத விடல. எந்த அளவுக்கு தாயின் மீது நீங்கள் முஹப்பத் வையுங்கள், அப்போதுதான் தாயினுடைய துவா கிடைக்கும் என்பதை மார்க்கமும் குர்ஆனும் நமக்கு தெளிவான முறையில் சொல்லித் தருகிறார். ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி பெருமானார் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஈமான் கொண்டு விட்டேன், ஆனாலும் என்னுடைய தாயார் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, அப்போது என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தாயை அழைத்துக் கொண்டு வந்து நான் கவனிக்கலாமா என்று கேட்கும்பொழுது பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், தாராளமாக நீங்கள் கவனிக்கணும் என்று பெருமானார் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தாயினுடைய புறத்திலிருந்து நமக்கு உபகாரம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, துஆக்கள் வந்தாலும் சரி, லானத்துகள் வந்தாலும் சரி, என்ன விஷயம் வந்தாலும் சரி, நீ தாய்க்கு பணிவிடை செய்வதை நீ நிறுத்திடாத, தாய்க்கு கண்ணியம் கொடுப்பதை நிறுத்திடாத, தாய்க்கு உணவு கொடுப்பதையும் அவர்களுக்கு உதவி செய்வதையும் அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதையும் எந்த கால சூழ்நிலையிலும் நீ நிறுத்தி விடாதே. அப்படி நிறுத்தினால் அல்லாஹ்வுடைய உதவி உன்னை விட்டு வெகு தூரம் போயிடும், வெகு தூரம் போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தி அறிவிக்கிறான், நாளை சொர்க்கத்திலே உங்களோட ஒரு உம்மத்திலே ஒரு ஆள் இருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், நான் நபி, அல்லாஹ் சொர்க்கத்தை தரான், என் கூட ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் யாரு, அவரை பார்க்கணும், அவருடைய செயல்முறையை நான் பார்த்து எதன் காரணமா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாங்கிற செய்தியை அறியணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்டு எந்த ஊர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஊருக்கு போயிட்டார். போயிட்டு யாருன்னு பார்க்கும் பொழுது ஒரு கசாப்பு கிடக்காரு, கறி விற்கிறவர். இவரா நம்ம கூட சொர்க்கத்தில் இருப்பவர், ஏதாவது ஒரு நபியோட இருக்கக்கூடியதற்கு ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருப்பாங்க அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு நபர் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா கறி வெட்டக்கூடிய நபர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உற்று பார்க்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, கறி விற்கிறாரு, அவர் வியாபாரத்துக்கு போறாரு, மறுபடியும் வீட்டுக்கு போறாரு, கறி விற்கிறாரு, இதே தான். அவருடைய வீட்டுக்கு போறாரு, வீட்டுல போய் என்ன செய்யறாரு, இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாம நார்மலா ஒரு மனுஷன் மாதிரி உள்ள போய் உட்காந்து அவர் என்ன செய்ய பாக்குறாரு. இவர் அப்பப்ப இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து அவருடைய பணியை மேற்கொள்வார். என்ன பணி அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருடைய தாய் வயிறு முதிர்ந்த ஒரு தாய், மெலிந்த தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தாய், அவரால் சுய தேவைகள் அவங்களால் நிறைவேற்ற முடியாது. இவர்கள் தான் அவங்களுக்கு குளிக்க வச்சு அவர்களுக்கு ட்ரெஸ்ஸை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டுட்டு உணவு ஊட்டி அவருடைய கடமைகளையும் சரியான முறையில் செஞ்சுட்டு வர்றார். அப்போது அந்த அறையில் இருக்கக்கூடிய இவருடைய தாய் ஒரு துவா செய்கிறார், அடிக்கடி துவா. என்ன துவா? ரப்பே, என்னுடைய மனம் கோலாமல் என்னுடைய நிலையையும் அனுசரித்து என் பிள்ளை எனக்கு உபகாரம் செய்கிறானே, ரப்பே அவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு. சொர்க்கத்தை மட்டும் இல்ல, இந்த காலத்துல எந்த நபியை நீ அனுப்பி வச்சிருக்கியோ அந்த நபி கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொர்க்கத்துல கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அந்த துஆவின் மகத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தார். சாதாரண கறி வெட்டக்கூடியவர் தான், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த நியாமத்து என்ன? சொர்க்கம்.
அப்ப அவர்கள் செஞ்ச அமல் 1000 ஹஜ்ஜோ 1000 உம்ராவோ 10 கோடி ரூபாய் தர்மமோ அவர் செய்யல. ஆனா சின்ன அமல், தன்னை ஈன்றெடுத்த தாய்க்கு அவர்கள் உபகாரம் செய்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஹதரத் உவைசுல் கர்ன் என்ற ஒரு சஹாபி, ஆனா அவங்க உண்மையாலுமே பெருமானார் அவர்களை பார்க்கல. சஹாபினா முதல்ல யாரு தெரியுமா? யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சஹாபி. யாரெல்லாம் பார்த்திருக்கிறாங்களோ அவங்க சஹாபி. பெண்களா சஹாபியத்தான பெண்மணின்னு சொல்லுவோம். ஆனா உவைசுல் கர்னை பெருமானார் அன்னவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கவே கிடையாது, கடைசி வரை பார்க்கிறது கிடையாது. ஆனா பெருமானார் அன்னவர்கள் அவர்களுக்கு கொடுத்த நியமத்து என்ன? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபியுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு அடைந்தார்கள். இப்ப சஹாபியுடைய அந்தஸ்தை அடையக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இங்கு இருந்து தூரத்து தேசத்தில் இருக்கக்கூடிய கர்ன் என்ற ஊர், அதிலே உவைஸ் என்பவர் இருக்குகிறார். ரொம்ப நேசத்துக்குரிய நபர், என் மீது அதிகமாக முஹப்பத்தையும் பிரியத்தையும் வைத்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி அவர்கள். இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெருமானார் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏனையவர்கள் பார்க்க வந்துருவாங்க. அதுதான் பார்க்க வரணும், அதுதான் சட்டம். ஆனா உவைஸ் அவர்கள் வரல. ஏன் வரலன்னு பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அவருடைய தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி அங்கேயே தங்கிவிட்டார்கள். காரணம், இவர் அல்லாமல் அவருடைய தாய்க்கு பணிவிடை செய்வதற்கு யாருமே இல்லைங்க. இவர்கள்ட்ட எல்லாமே செய்யணும். தன்னுடைய தாயின் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக தாய் இயலாமல் இருக்கிறார்களே, அந்த சூழ்நிலையில் தாயை விட்டுவிட்டு வெளியூருக்கு செல்ல மனமில்லாமல் பெருமானார் அவர்களுடைய முகத்தையும் பார்க்க ஆசை இருக்கிறது. ஆனால் தாயினுடைய இயலாமை நினைத்து அவர்கள் அங்கே உட்கார்ந்து விட்டார்களே, அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சஹாபியத்துடைய அந்தஸ்தை கொடுத்தார். அந்த அந்தஸ்து மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், தன்னுடைய தாயை கவனிப்பதற்காக அங்கே வைத்துக் கொண்டார்கள். என்னுடைய காலத்திற்கு பின்னால் பெருமானார் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், யாரை பார்த்து? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, உங்களுடைய காலத்திலே அவரை நீங்கள் சந்திப்பீர்கள். அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய தொப்புளுக்கு பக்கத்திலே ஒரு நாணயத்தினுடைய அளவு வெள்ளை தழும்பு இருக்கும். அதுதான் அவர்களுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவரை கண்டால் நீங்கள் துஆச்சியை சொல்லுங்கள், நான் சலாம் சொன்னதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு சாதாரண சஹாபி பெருமானார் அவர்கள் முழு உம்மத்துக்கும் துஆச்சியா அவரிடம் சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த பாக்கியம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பே, என்னுடைய பிள்ளை அன்பான முறையில் உபசரிக்கிறார், அதன் காரணமாக ரப்பே என்னுடைய உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. எப்போதெல்லாம் என் பிள்ளை உன்னிடத்திலே கரம் ஏந்தி துஆ செய்கிறானோ அப்போது அந்த துஆவை நீ மக்பூலாக ஆக்கு. மழை இல்லை என்று சொன்னால் உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் உடனே மழையை கொடுப்பார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய துஆவுக்கு ஒரு மகத்துவம் கிடைத்தது. மகத்துவத்தினுடைய முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தாய்க்கு செய்த பணிவிடை, தாய் செய்த துஆ. பிற்காலத்தில் உமரே ஃபாரூக் அவர்கள் சந்தித்தார்கள். அதனுடைய அடையாளத்தை கொண்டு சஹாபிக்கு ஒரு அந்தஸ்தான சலாத்தை எட்டி வைத்தார்கள். முழு உம்மத்துக்கும் துஆச்சியை சொன்னார்கள். உவைசுல் கர்னை மகத்துவமிக்க தாயினுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மகத்துவமிக்கது. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயின் மீது ரொம்ப பாசம் அவங்களுக்கு. எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டா, அவங்களுடைய தாய் யா அபா ஹுரைரா என்று கூப்பிடும் பொழுது அவங்க தொழுகை இருக்காங்க, தொழுது முடிச்ச சமயம் கொஞ்சம் சத்தமோடு சொல்லிட்டாங்க, இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு தாயினுடைய சப்தத்தை விட இவங்களுடைய சப்தம் ரொம்ப உயர்ந்துருச்சு. அதன் காரணமாக 20 வருடங்கள் ரொம்பிடத்திலே கையேந்தி அழுதார்கள். யா அல்லாஹ், என் தாயினுடைய குரலை விட நான் குரலை உயர்த்தி பேசிவிட்டேனே. பேசுதுன்னா திட்டுறது கிடையாது, நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சப்தமிட்டு சொல்லிட்டாங்க. அதன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே அப்படி ஒரு அழுகை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னைக்கும் ஹதீஸுகளிலே அதிகமான அறிவிப்பாளர்கள் யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமானார் அவர்களோடு சேர்ந்து ஒரு 4-5 வருடங்கள் தான் ஈமான் கொண்டு. ஆனால் இன்றைக்கு பல லட்சம் ஹதீஸுகளை
நீங்க எத்தனை கிதாபுகளை ஆராய்ந்து பார்த்தால் இவருடைய ஹதீஸுகள் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இடம்பெற்றிருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த நியமத்து என்ன தெரியுமா? இவர் தன்னுடைய தாய்க்கு செய்த பணிவிடையும் அவர்களுக்கு செய்த கண்ணியமும் அவர்களுக்கு செய்த ஒரு உபகாரமும் தான் அந்த பெற்றோருக்கு செய்த உபகாரத்தினுடைய அடிப்படையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு மகத்தான ஒரு கூலியை கொடுத்தான். என்ன கூலி தெரியுமா? இல்மு ஃபஹ்மு, இல்மு ஆற்றலையும் விளங்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். பெருமானார் அவர்களுடைய சபையில உட்கார்ந்துருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு ஒரு துண்டை விரிச்சு அப்படி கையில ஏதோ அள்ளி போட்டாங்க. கையில ஏதோ வெயிட் இருக்கிற மாதிரி இவங்களும் இன்றைக்கு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து அவங்களுக்கு ஹதீஸே மறக்காது. எந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணாலும் மறக்காது. அப்படியே ஹதீஸ் சொல்லுவாங்க. இப்போ பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தாயினுடைய துவாவை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். குர்ஆனில் ஒரு வரலாறு வருமா இல்லையா? பனு இஸ்ரவேல் வீரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு கொலை நடந்துடும். அந்த கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? ஒரு மாட்டை அறுத்து கொடுங்க, அல்லது மாட்டினுடைய வாழை அறுத்து மேலே கொலையாளி மேலே அடிங்க, கொலையாளியை என்ன செய்வார்? யார் என்னை கொலை செய்தான்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க? எந்த மாடு எப்படி இருக்கணும், அது என்ன நேரம், விளைச்சலுக்கு போயிருக்கணுமா, விளைச்சலுக்கு போயிடக்கூடாதா, பால் கறந்துருக்கணுமா, கறந்துருக்கக்கூடாதான்னு கேள்வி கேட்டனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? பலவிதமான நிறங்கள், இந்த நிறமாக இருக்கணும், இப்படிப்பட்டதாக இருக்கணும், விளைச்சலுக்கு போயிருக்கக்கூடாது, பால் மாடு கறந்துருக்கக்கூடாது, அது உழவுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட மாடை வாங்கி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான். எல்லா ஊர் ஃபுல்லாக தேடியாச்சு, அந்த மாடு கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டில் பனு இஸ்ரவேலோட கூட்டத்தார்கள் ஒரு ஆள்கிட்ட இருக்கு, போய் கேட்குறாங்க, எப்போ அவங்க மாடை கொடு, இதன் மூலமாக ஒரு பெரிய பஞ்சாயத்தை தீர்க்கணும், குர்ஆனுடைய வரலாறு அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன செய்கிறாரு அவர்? நான் என் மாடை தர மாட்டேன். எப்பா நீ கொடு, அதுக்கு என்ன விலைன்னு சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, என்னுடைய மாட்டுக்கு இடையாக தங்கத்தை நீங்கள் தாருங்கள், அப்போ நான் தர்றேன். வேற வழி என்ன செய்ய முடியும்? இவன் என்ன கேள்வி கேட்டாங்க, லாஸ்ட்ல கொடுத்தாச்சு. அதையும் கொடுத்து அந்த மாடை வாங்கிட்டு வந்து அதுக்கடுத்து அடிச்சு யார் உண்மையாளர் கொலையாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இதில் தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மகன் தான் அவன். ஒரு ஏழையான ஆள், ஒரு மாடு தான் அவருக்கு சொத்து, வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவருடைய நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? அவரை ஈன்றெடுத்த தாயை முழுவதும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கவனித்துக் கொண்டதின் காரணமாக ஒரு மாட்டினுடைய அளவு தங்கத்தை இவர் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வழிவகுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பாக்கியம் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? அப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முகமலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களை ஈன்றெடுத்தவர்களுடைய மனதை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள், அவருடைய துஆவை பெறுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களா? சொல்லுவாங்க, ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முதலில் உங்களுடைய வீட்டுக்கு சென்று உன்னுடைய பெற்றோரிடத்திலே துஆ செய்ய சொல், அந்த துஆ மகத்துவம் மிகுந்த துஆ என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இன்னொரு சஹாபி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், அல்லாஹ்விடத்துல தௌபாக்காக வேண்டி துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு பெற்றோர் இருக்காங்க யா ரசூலல்லாஹ், உன்னுடைய உம்மாவை அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பாவத்திற்காக வேண்டி தௌபாவை தேடச் சொல், நிச்சயமாக தாய் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், உங்களுடைய தாயை கண்ணியமான பார்வையாக புன்முறுவலோடு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் பார்க்குகிற பார்வையினுடைய நன்மை எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தரான். பார்க்கிறதுனா சும்மா பார்க்கறது கிடையாது, கண்ணியத்தோடும் ஒரு விதமான பாசத்தோடும் ஒரு ஆசையோடும் தன்னுடைய தாயை பார்க்கும் பொழுது, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசைகளை பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? ஒரு உம்ரா, ஒரு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தரலாம். இவ்வளவு பெரிய மகத்துவம் மிகுந்த தாயினுடைய துவாவை எத்தனை நபர்கள் பெற்றிருக்கிறீர்கள், எத்தனை நபர்கள் வீணடித்திருக்கிறீர்கள். பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் 2 வழிகள் உங்களுடைய கண் முன்னே இருக்குகிறது, ஒன்று தாய், இன்னொன்று தந்தை. பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், அல் வாலிது அவுசத்து அபுவாபு மின் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நடுவாசல்களே ஒரு வாசல் தான் தாய், தகப்பன். அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் பிரயோஜனம் அடைந்து விடுவீர்கள், அதை வீணாக்கி விட்டால் அதை தவறி விடுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில
துஆக்களை பெறுவதற்காக எத்தனையோ நல்ல அமல்கள், எத்தனையோ காரியங்கள் நாம செய்யறோம். ஆனா எதை செஞ்சு வாங்கணுமோ அதை செய்யறது நாம தவற விட்டுறோம். அதை செய்த நாம தவற விட்டுறோம். பெற்றோர்களுடைய மனம் வருந்தி பெற்றோர்களுடைய ஃபத்துவாக்களை பெற்ற எந்த ஒருவனும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்படியே நாம நினைக்கலாம், பெற்றோர்களை முதியோர்களிடத்தில் சேர்த்து விட்டு நாம நிம்மதியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு தண்டனை உலகத்துல உடனே வழங்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டா, பெற்றோரை நோவினை செய்யக்கூடியவனுக்கு அவனுடைய ஹயாத்துடைய காலத்திலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். குர்ஆனுடைய வாக்கியம், அனிஷ்குர்லி வலி வாலிதைய, எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய். நன்றி செலுத்தக்கூடியதையும் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று இணைத்து சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான கடமை அது. அதை நாம முதல்ல என்ன செய்யணும், விளங்கிக்கிறோம். பெற்றோருக்கு கடமை செய்யக்கூடிய விஷயத்திலே பிள்ளைகள் அலட்சியமா இருந்துடாதீங்க. அவர்களிடத்தில் துஆக்கள் வாங்கக்கூடிய விஷயத்திலே அலட்சியம் காட்டாதீர்கள். பெற்றோர் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி சொல்லலாம், எனக்கு சரியான முறையில் அவர் செய்யல, சரியான முறையில் அதை செய்யல, இதை செய்யல. ஆனாலும் அவர்களிடத்தில் தவறை நீங்கள் கண்டாலும் அந்த தவறை மன்னித்து அவருக்கு உபகாரம் செய்வதை என்றைக்கும் நிறுத்தாதீங்க. உங்களுக்கு கண்ணியம் செய்வதை என்னைக்கு நிறுத்தாதீங்க. என் தாயிடத்தில் நான் பேசுறதில்லை, என் தாய்க்கு நான் ஒழுங்கா கொடுக்கறதில்ல, ஒழுங்கா துணிமணி வாங்கி கொடுக்கறதில்ல, ஒழுங்கா உணவு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்கிறவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய ஆயுளையும் நீங்கள் உங்களுடைய நாவுகளாலே வீணாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தாய் அந்த துவா ரொம்ப மகத்துவம் மிக்கது. ஏதாவது ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க, ஏதாவது ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் முதலில் அதை கூட்டு துவா ஓதி நம்ம பாத்தியா ஓதி ஆரம்பிப்போம். அது நார்மலான ஒரு கடமைகள்ல ஒன்று. ஆனால் முதலில் உங்களுக்கு பெற்றோர் இருந்தால் அந்த பெற்றோரிடத்தில் நளினமாக கண்ணியமான முறையில் பேசி அதற்கு ஆலோசனை கேட்டு ஆலோசனை வழங்கி அந்த தாயோ தந்தை இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து, என்னுடைய கடை பரக்கத்தாக இருக்க வேண்டும் தாயே, நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு துவா செஞ்சு அந்த கடையை திறந்து பாருங்க. அது எதுவாக கூட இருக்கட்டும், சாதாரண சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய விஷயமாக இருக்கட்டும், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பரக்கத் அதில் இருக்குகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியம் மிகுந்த தாய்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. தாயினுடைய துவாவை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நம்மை வாழச் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய துவாவை வாங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கியாமத்து நாள் வரை கபூல் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபையத்து சோமகதீன் அன் அதாதி ஃபரலி ரமலான ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.